ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜெர்னி டே 77 தான் பார்க்க போகிறோம். சரி, உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கோவப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா டைமும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 10 to 11 days கிட்ட வீடியோ போடலை. ஒரு சிஸ்டர்லாம் என்கிட்ட கமெண்டில் கேட்கவே செய்துட்டாங்க, என்ன வீடியோவே காணலை அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். எதனாலனா என்னோட பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவங்கள பார்க்குறதுல எனக்கு நேரம்லாம் போயிடுச்சு. அதோட எப்போவும் அழுதுகிட்டே வேற இருக்காங்க. அதனால அவங்க தூங்கும்போது கூட என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் சரியா ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ பழைய வீடியோவில் தான் இப்போவும் எடிட் பண்ணி போட போகிறேன். ஆனால் நான் டயட்டை விட்டுட்டு எதுவும் பண்ணலை. ஏன்னா நான் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இடையிடையா கொஞ்சம் ஃபங்க்ஷன் வீடெலாம் வந்ததுனால கொஞ்சம் அவங்களையும் பார்த்து எனக்கு கேலரியும் கால்குலேட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மேக்ஸிமம் நான் எல்லா நாளுமே கேலரி கால்குலேட் பண்ணி தான் சாப்பிட்டேன். நீங்களே பார்த்தா தெரியும். ஓகேவா? இன்னைக்கு நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஓகேவா? நான் எல்லா நாளுமே கேலரி கால்குலேட் பண்ணி தான் சாப்பிட்டேன். ஸோ அதனால் எல்லா நாள் உள்ளதையுமே நான் கேலரி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால நான் போக போக ஒவ்வொரு வீடியோவாக நான் எல்லா நாள் உள்ளதும் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம டே 77 தான் பார்க்கலாம். சரியா? காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தா 1 glass ஆஃப் டீ குடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்ததுனால பாப்கார்ன் 2 சிறிய கோன் வாங்கி சாப்பிட்டேன். சரியா? இன்னைக்கு காலையில் நான் ஜீரா ஜிஞ்சர் வாட்டர்லாம் குடிக்கல, வேற எதுவுமே குடிக்கல. ஓகேவா? அதனால இந்த 10 நாள் கிட்ட இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த மந்த் முடியும் போது பார்க்கலாம். சரியா? சரி, இன்னைக்கு காலையில் சாப்பிட்டதுக்கு எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாமா? காலையில் 1 glass ஆஃப் டீ குடித்தேன்ல, அதுக்கு 70 to 80 கேலரி. அதுக்கப்புறம் பாப்கார்ன் சாப்பிட்டேன்ல, அதுக்கு 60 to 100 கேலரி. அதுக்கப்புறம் மதியம் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தா, மதியம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனதுனால அங்கே உள்ளது தான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு மேரேஜ் வீடு வேறு இருந்ததில்ல, அங்கே உள்ளது தான் சாப்பிட்டுக்கிட்டேன். அங்கே என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தா, சாதம், உருளைக்கிழங்கு ப்ளஸ் மீல் மேக்கர் கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அவியல், முட்டைக்கோஸ் பொரியல், தயிர் பச்சடி, பருப்பு, சாம்பார், ரசம். இது எல்லா கல்யாண வீட்லேயுமே கொடுப்பாங்கல்ல, அதே குழம்பு தான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு சிறிய வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வாழைப்பழம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை நம்ம ஃப்ரூட்ஸ் எப்படி இன்றைக்கி எடுக்க போகிறதில்ல, அதனால இதை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத படம் அந்த வீடியோவில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அதோட எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதம் 260 to 320 கேலரி. உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் போட்ட கூட்டு 120 to 180 கேலரி. அவியல் எவ்வளோன்னு பார்த்தா 50 to 80 கேலரி. முட்டைக்கோஸ் பொரியல் 25 to 40 கேலரி. தயிர் பச்சடி 20 to 40 கேலரி. பருப்பு, சாம்பார், ரசம் எல்லாமே குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம்ல, அதுக்கு பருப்பு குழம்புக்கு 50 to 80 கேலரி. சாம்பாருக்கு 40 to 60 கேலரி. ரசத்துக்கு 15 to 25 கேலரி. வாழைப்பழம் ஒரு சின்னது எடுத்துக்கிட்டோம்ல, அதுக்கு 80 to 100 கேலரி. மதியம் மொத்தம் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா 660 to 925. ஓகேவா? இவ்வளோ கேலரி தான் எடுத்துக்கிட்டோம் மதியத்துக்கு. அடுத்தது ஆஃப்டர்நூன் 1 glass ஆஃப் டீ குடிச்சுக்கிட்டேன். அது 70 to 80 கேலரி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த 11 daysக்கு முன்னாடியே, இனி டீ குடிச்சு நம்ம வெயிட் லாஸ் ஆகுதா பார்க்கலான்னு சொல்லி ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். நான் இந்த 11 daysமே நான் டீ குடிச்சுக்கிட்டேன். ஓகேவா? நமக்கு வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம். அடுத்த நைட்டு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தா, அதோட இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம இந்த டீ குடிக்கும்போது டீ குடிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை எவ்வளோ குடிக்கிறோம், எப்படி குடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 1 குடித்தாலே போதும். ஆனால் நான் என்கிட்ட 2 கேட்டதுனால நான் 2 குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். சரியா? அதனால் டீ உங்களால் அவாய்ட் பண்ண முடியும்னா ஒரு நேரத்துக்கு மட்டும் குடிங்க, அதிகமாக எடுக்காதீங்க. ஓகேவா? 2 நேரம் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும்னா கப்போட சைஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். கப்போட சைஸை சின்னதாக கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஏன்னா குடிக்கிறதோட பாதி குடித்தா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வாங்க. ஓகேவா? நான் இப்போ நார்மல்ஸ் தான் குடித்தேன். சரி, நைட் இப்போ என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவா? நைட்டு என்னென்ன சாப்பிட்டேன்னா, இன்றைக்கி நைட்டும் கல்யாண வீட்டில் தான், கல்யாண வீட்டு சாப்பாடு தான், அதனால் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அதனால இன்றைக்கி கேலரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நைட்டும் ஆஃப்டர்நூன் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டனோ அதெல்லாம் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எவ்வளோ கேலரின்னு பார்க்கலாமா? சாதம், உருளைக்கிழங்கு ப்ளஸ் மீல் மேக்கர் கூட்டு, அவியல், முட்டைக்கோஸ், தயிர் பச்சடி, பருப்பு, சாம்பார், ரசம் இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான் இல்லை, இவ்வளோ எடுத்துக்கிட்டேன் அப்படிதான் சொல்லணும். சரி, அதுக்கு எவ்வளோ கேலரின்னு மதியம் உள்ள மாதிரி தான் எவ்வளோ கேலரின்னு சொல்கிறேன். சாதம் 260 to 320 கேலரி. உருளைக்கிழங்கு கூட்டு ப்ளஸ் மீல் மேக்கர் போட்டிருந்தல, அதுக்கு 120 to 180 கேலரி.
அவியல் 50 to 80 கேலரி, முட்டைக்கோஸ் பொரியல் வந்து 25 to 40 கேலரி, தயிர் பச்சடி 20 to 40 கேலரி, பருப்பு 50 to 80 கேலரி, சாம்பார் 40 to 60 கேலரி. ஓகேவா? ரசத்துக்கு 15 to 25 கேலரி. மொத்தம் நைட்டுக்கு எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா 580 to 825 கேலரி எடுத்திருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் இன்னைக்கு டோட்டலாக எவ்வளோ கேலரி அப்படி எடுத்திருக்கோம் பார்த்தா, காலையில், மதியம், ஈவினிங் அண்ட் நைட் எல்லாம் சேர்த்து மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ எடுத்திருக்கோம்னு பார்த்தா 1440 to 2010 கேலரி எடுத்திருக்கோம். இது வந்து அதிகமான கேலரி தான். ஏன்னா நம்ம 2 நேரமே சாதம் சாப்பிட்ருக்கோம், 2 நேரமே ஃபுல் மீல்ஸ் தான் சாப்பிட்ருக்கோம். அதனால் கேலரி அதிகமாக தான் இருக்குது. ஆனால் போக போக கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இந்த 11 நாளும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப அதிகமாக எடுத்த மாதிரியும் இல்லை. ஆனால் வந்து எப்படின்னா இருக்க வெயிட்லேயே இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலமையில தான் சாப்பிட்டேன். ஓகேவா? இதில் கரெக்டாக சொல்லணும்னா நம்ம எடுத்திருக்க அளவு என்னென்னா 1650 to 1800 கேலரின்னு தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம எப்போவுமே முதல்ல இருக்கிறது தானே பார்ப்போம், அது அதிகமாக தான் இருக்குது. சரி, இந்த தடவை வெயிட் பார்க்கும்போது தெரியும் நம்ம எவ்வளோ கேலரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்தது நியூட்ரிஷன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ப்ரோட்டீன் வந்து 40 to 55 கிராம் எடுத்திருக்கோம். கார்போஹைட்ரேட் வந்து காப்ஸ் வந்து 240 to 290 கிராம் எடுத்திருக்கோம். ஏன்னா 2 நேரமும் நம்ம சாதம் சாப்பிட்டதுனால காப்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு, ஆனால் ப்ரோட்டீன் கம்மியாயிடுச்சு. ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே 50க்கு மேலே இல்லை 60க்கு மேலே எடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டு. அதுக்கப்புறம் ஃபேட் வந்து 30 to 45% இருக்குது. அதுவும் அதிகம்தான். பெர்சன்டேஜுங்கிறேன், என்ன செய்கிறேன்னே எனக்கு தெரியலை, கிராமுக்கு பார்த்துக்கோங்க, அந்த இதில் இருக்குது. நான் அடுத்தது ஃபைபர் வந்து 20 to 28 கிராம் எடுத்திருக்கேன். ஓகேவா? இன்னைக்கு ஃபைபர் கொஞ்சம் அதிகமாகிட்டு. ஏன்னா 2 நேரமும் சாதம் சாப்பிட்டாலும் நம்ம வந்து வெஜ்ஜஸ் அதிகமாக எடுத்ததுனால ஃபைபர் அதிகமாகிடுச்சு. ஆனால் ப்ரோட்டீனும் காப்ஸும் வந்து கரெக்டான அளவை எடுத்துக்கல. ஸோ அதை கரெக்டான அளவு எடுக்க பார்ப்போம். போக போக அடுத்தடுத்த நாளில் அதிகமான காப்ஸ்லாம் இல்லை, ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணும். ஓகேவா? கரெக்டாக கொண்டு வந்துடலாம். சரியா? ஓகே. அடுத்தது டே 78க்குள்ளதை நான் எப்படி இன்றைக்கே அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? ஆனால் என்னால் பழைய வீடியோஸில் தான் அப்டேட் பண்ணி போட முடியும். அதனால என்னோட உடம்பு குறைஞ்சிருக்கான்னு அந்த வீடியோவில் பார்த்தா தெரியாது. நான் இப்போ வந்து இந்த கேலரி கேல்குலேட் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் வந்து என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத அட்டாச் பண்ணியிருந்தேன். அதோட நான் இப்போ வந்து வீடியோ வந்து பழைய வீடியோ தான் போட போகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணிக்கிறது வந்து விஷுவலாக தெரியாது. ஸோ நான் போக போக ஒரு 3 to 5 வீடியோஸ்க்கு அப்புறம் வந்து நான் வந்து என்னோட இப்போ உள்ள உடம்பு எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத வீடியோ எடுத்து போடுறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து எனக்கு இப்போவும் பாப்பாவும் பார்த்துட்டு வீடியோ எடுக்க முடியலை. ஸோ கண்டிப்பாக ஒரு 3 to 5 வீடியோஸ்க்கு அப்புறம் வந்து நான் வந்து என்னோட பாடி இப்போ எப்படி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் என்னோட வீடியோவை அதில் பேக்ரவுண்டில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிருக்கு, அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? இந்த மாதம் முடியறதுக்குள்ளே நம்ம வெயிட்டை செக் பண்ணிடலாம். ஓகேவா? பாய் பாய். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.